இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ற வெப்சைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி அதுக்கு மொபைல் ஆப் ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே ஐகானும் செட் பண்ணணும் தான். நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை கூகுள் க்ரோமில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் இது எந்த ப்ரௌசரில் வேணாலும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் கூட செய்யலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் கூட செய்யலாம். இதை நான் ஏன் கூகுள் க்ரோமில் செஞ்சு காமிக்கிறேன்னா இப்போ அதிகமான பேர் கூகுள் க்ரோம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்களும் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி நான் செய்கிற அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரில் எப்படி பண்ணணும்னு காமிக்க போகிறேன். நீங்கள் இதே ஸ்டெப்ஸை எந்த வெப்சைட்டுக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணி இதை பண்ணலாம். இப்போ நம்ம google.comக்கு வந்துட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஐக்கானை ட்ராக் பண்ணி டெஸ்க்டாப்பில் ரிலீஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம கூகுள் க்ரோமை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த யூடியூப்பை டபுள் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு youtube.com ஓப்பன் ஆகிடுது. நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஐகானை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். இதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இது எல்லா வெப்சைட்டுக்குமே அப்ளை ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வெப்சைட்டோட ரூட் லிங்க்கில் போய் favicon.ico டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கணும், அவ்வளோதான். இதோ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ பாருங்கள், இங்கே யூடியூபோட ஐகான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஐகானை சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிட்டு டிலீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த யூடியூப் ஐகானை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய் வெப் டாக்குமெண்ட்ஸில் சேஞ்ச் ஐகான் கொடுக்குறீங்க. சேஞ்ச் ஐகானில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அதை எங்கே சேவ் பண்ணீங்களோ அங்கே போய் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, அப்ளை. இதோ பாருங்க, உங்களுக்கு யூடியூப் அதே மாதிரியே வந்துருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்க, நம்மளுக்கு youtube.com ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு போய் இதே ஸ்டெப்ஸை பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் .png வந்துச்சுன்னா இதை நீங்கள் .ico மாற்றணும். அதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆல் ஃபைல்ஸில் போய் இங்கே PNGயை .ico சேஞ்ச் பண்ணால் போதும். இருக்கிற தொட்டு மாற்றத்துக்காக நம்ம F போட்டுடலாம் ஃப்ரண்ட்டில். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட ஃபேஸ்புக் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை ட்விட்டருக்கு இதே பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.